பாரத ஸ்டேட் வங்கி மேலாளரை தாக்கியது தொடர்பாக மத்திய முன்னாள் அமைச்சர் மு. அழகிரியின் மகள் கயல்விழி காவல்துறை விசாரணைக்காக சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம். எவ்வளவு நேரமாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது? வேறு யாராவது இன்றைய தினம் ஆஜராக இருக்கிறார்களா? என்ன விவரம்? வணக்கம் கௌதமி. அதாவது எஸ்பிஐ வங்கியுடைய மேலாளரை தாக்கிய விவகாரத்தில் முன்னாள் திமுகவின் மத்திய அமைச்சராக இருந்த மு. அழகிரியின் மகள் கயல்விழி தற்பொழுது சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். கயல்விழிக்கு சொந்தமாக இந்த அடையாறு காந்தி நகர் பகுதியில் ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் எஸ்பிஐ வங்கியானது செயல்பட்டு வருகிறது. இந்த எஸ்பிஐ வங்கியில் என்ஆர்ஐ மேனேஜராக இருக்கக்கூடிய அர்ஷின் சிங் என்பவர் கயல்விழியுடைய உதவியாளர் தொடர்பு கொண்டு அவர்களுடைய கட்டிடத்தில் தொடர்ச்சியாக லிப்ட் பழுதாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலை அடுத்து கயல்விழியுடைய உதவியாளர் எந்த விதமான தொடர்பும் மேற்கொள்ளவில்லை. இதனால் அர்ஷின் சிங், அதாவது எஸ்பிஐ வங்கியின் மேலாளர், நேரடியாக கயல்விழிக்கு தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல முறை புகார் அளித்தும் இந்த லிப்ட் இன்னும் சரி செய்யப்படவில்லை என அவர் நேரடியாக கயல்விழிக்கு தொடர்பு கொண்ட காரணத்தினால் ஆத்திரமடைந்த கயல்விழி நேரடியாக அவருடைய கட்டிடத்திற்கு வந்து வங்கி மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனையடுத்து அந்த வாக்குவாதம் முற்றிய பிறகு கயல்விழி வங்கி மேலாளரை சரமாரியாக கையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வங்கியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இதனையடுத்து வங்கி மேலாளர் அர்ஷின் சிங் என்பவர் கடந்த 24 தேதி அடையாறு சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையிலும் அதே போன்று சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களுடைய அடிப்படையில் கயல்விழி மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது ஆபாசமாக பேசுதல், கையால் தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை அடுத்து கயல்விழிக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்மனை ஏற்று இன்று மதியம் 2 மணிக்கு மேலாக அவரும் அவருடைய வழக்கறிஞர்களும் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். காவல் நிலைய ஆய்வாளர் ரோஹிணி தலைமையில் தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அவரிடம் உரிய விளக்கங்கள் கேட்கப்படும் என காவல்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி.